இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் அவங்க சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் ரொம்ப முக்கியம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது. நான் சின்ன பிள்ளையில பார்த்துருக்கேன். கடைக்கு போய் இப்போ 100 கொண்டு வருவாங்க. 100 கொண்டு வந்து கொடுத்துட்டு 1/2 கிலோ அரிசினே, ஒரு தேங்காய் சில்லு, மிளகா, கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இந்த 1 கேரட், 1 தக்காளி அதையும் விற்பார் அவர். இதெல்லாம் வாங்கிட்டு மீதி 10 ரூபா 15 ரூபா வாங்கிட்டு போவாங்க. அவங்களுக்கு அந்த 1 ரூபா ரொம்ப முக்கியம். அன்றாடம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய அவங்க 200 ரூபா 300 ரூபா. ஆனால் சில இந்த ரூல்ஸ் பேசுகிற ரங்கசாமிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, நல்லா சம்பாதிப்பாங்க. காரில் வருவாங்க, காசு நல்லா இருக்கும், ஏர்னிங் இருக்கும், கவர்மெண்ட் பொசிஷனில் இருப்பாங்க, அல்லது பென்ஷன் வாங்குவாங்க. அந்த மாதிரி மனிதர்கள் தான் அந்த 1 ரூபா 2 ரூபாய்க்கு வந்து சண்டை போடுற கடைக்காரர்கிட்ட. எனக்கு 1 ரூபா கொடுத்தாதான் அவங்க மிட்டாயெல்லாம் வாங்க மாட்டேன், சில்லறை வாங்கி வைக்கிறது ஓவே இல்லை. சில்லறை கிடைக்காது போல தட்டுப்பாடு. 2வது சில்லறை வாங்கினா அதுக்கு ஒரு அமௌண்ட் முடக்கும், ஒரு 5 ரூபா 1000 ரூபா. அந்த இதே அந்த கடைக்காரால், அந்த பெட்டி கடைக்காரில் முடியாது. அந்த பட்சத்தில் தான் கொடுக்குறாரு. சில கார்பரேட்டில் கார்மெண்ட்ஸ் ஷாப் இந்த மேக்ஸ்லாம் போனீங்கன்னா 998 ரூபா சார், 2 ரூபா சேரிட்டிக்கு போட்டுருவா அப்படி வாங்கி போட்டுருங்க, கொடுத்துட்டு வந்துடுவாங்க. ஒன்றும் பேச மாட்டாங்க. இங்கே வந்து இந்த சின்ன கடைகளில் பேசுகிறேன். 2 நாளைக்கு முன்னாடியே நான் வந்து திங்கக்கிழமை என்னோட நண்பரோட அம்மா இறந்து போயிட்டாங்க. ஒட்டஞ்சத்திரத்தில். நான் மதுரையிலேருந்து ஒட்டஞ்சத்திரம் போகிறேன். நான் மத்தியானம் 12 மணிக்கு கிளம்புறேன். அங்கே 2 ஏழு ரீச் ஆகிறேன். நண்பர் வீட்டில் போய் பார்த்து பேசிட்டு அங்கே ஒரு 1 நேரம் 1 முக்கால் மணி இருந்துட்டு ஒரு 3 ரிட்டன் ஆகுது. சாப்பிடல, காலைல சாப்பிட்டது தான் எனக்கு. நான் செல்ஃப் டிரைவிங்கில் தனியாக தான் காரில் போகிறேன். அப்போ ரிட்டன் வரும்போது எனக்கு பசி தாங்க முடியாது. நமக்கு ரொம்ப அப்படி கப்பன்னு பசிக்க ஆரம்பிச்சிடும். 3:30 மணி டூ மச். அப்போ வழி நடுங்க பார்த்து வரேன். நான் இந்த மாதிரி தனியாக போகும்போது கிராமத்தில் இருக்கக்கூடிய கடைகள் பார்த்தீங்களா, சில சமயம் குடும்பமாக நடத்துவாங்க. அந்த மாதிரி கடைகளை சாப்பிடுவேன். தனியாக போகும்போது இந்த மாதிரி சாப்பிடுவேன். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. சப்போர்ட் பண்ணணும். செம்பட்டி தாண்டி மதுரைக்கு நடுவில் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் புரோட்டா கொடுத்தாரு. புரோட்டா வச்சு அப்படி தூக்குனார். பூ மாதிரி வந்தது. புரோட்டா கெடுதல் தான், நானே வீடியோ போட்டிருக்கேன். பட் நான் சாப்பிட்டு 3 மாதம் ஆச்சு. ரைட் சாப்பிடுவோன்னு அங்கே நிப்பாட்டினேன் வண்டி. அந்த அம்மா வெங்காயம் வெட்டிட்டு இருந்தது. அந்த அவங்க மனைவி போய் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு எவ்வளோன்னு கேட்டேன். தண்ணி பாட்டில் மட்டும் வாங்கிட்டேன். ஏன்னா சில சமயங்கள் தண்ணி அவங்க அது ஒன்று தான் நமக்கு பாதிப்பு உண்டு பண்ணும். வயிற்றுல அந்த என்ட்ரைட்டிஸ் சொல்லக்கூடிய பிரச்சனை உண்டு பண்ணும். அதனால தண்ணி மட்டும் பாட்டில் வாங்கிட்டேன். 85 ரூபான்னு சொன்னாங்க. நான் 5 ரூபாய்க்கு சில்லறை வேணாங்க, நான் கடலை மிட்டாய் எடுத்துக்கிறேன், என்ன 10 ரூபா மட்டும் கொடுங்க. 100 ரூபா கொடுத்தேன். அந்த 10 ரூபாய் அவங்க தடவிக்கிட்டே இருந்தாங்க. சரி பார்த்தேன், ஏங்க கடலை மிட்டாய் எடுத்துக்கிறேன், பரவாயில்ல கொடுங்க. அந்த 10 ரூபாய்க்கு கடலை மிட்டாய் எடுத்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிரிச்சாங்க. சில்லறைக்கு இங்கே போட்டு இதாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பரவாயில்லக்கா அப்படின்னு. நான் எந்த ஒரு மதுரை தானே, பிள்ளைங்க இருக்காங்களானே. ஆமாம், பசங்க ஒரு பொண்ணு பையன் இருக்காங்க. 2 சாக்லேட், ஒரு 1 ரூபா சாக்லேட் கொடுத்தாங்க பாருங்க. நான் ஒரு சின்ன ஒரு செஞ்சதுக்கு எனக்கு 2 1 ரூபா சாக்லேட் கொடுங்க, எனக்கு டிரைவிங்கில் உதவும். எனக்கு தூக்கம் ஒரு டக்குனு ஆயில் ஒன்று போட்டு போய் ட்ரைவ் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டேன். அவங்களுக்கு அது சந்தோஷம். எனக்கு வாங்கினே, அந்த பக்கம் வந்தால் கடைக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிச்சு அந்த அம்மா. ஒரு உறவே உண்டான மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அந்த விட்டு கொடுத்தல், அந்த ஒரு சின்ன விஷயம் தான் நான் செஞ்சேன். அது ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம். ஒரு 2 ரூபா 1 ரூபா கடையில் போய் ஆர்கியூ பண்ணாமல் கொடுக்கறதுல ஒரு தப்பும் இல்லை. கொடுங்கள். பிரபஞ்சம் விரும்பும் கொடுப்பது உங்களை வாழ்த்தும், உங்களை வழிநடத்தும். உங்கள் வாழ்க்கையில் மன நிம்மதி, மன அமைதி கிடைக்க வழி செய்யும் இந்த பிரபஞ்சம். நல்ல சிந்தனை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். அன்புடன் நம்பினார்.